கடயநல்லூர் இங்கு 6லுமே அதிமுக வெற்றி பெறும். திருநெல்வேலி இந்த முறை திரு நயினார் நாகேந்திரனுடைய பலத்தினால் அதிமுக கைப்பற்றும் என பார்க்கப்படுகிறது. விருதுநகர் தொகுதி தொடர்ச்சியாக திமுக வெல்லும் தொகுதியாகவே உள்ளது. அருப்புக்கோட்டை இழுபறியாக உள்ளது. இந்த பகுதிகளில் தாவேகாவிற்கும் வாய்ப்பு உள்ளது என்று காணப்படுகிறது. 21இல் 50,310 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. இந்த தொகுதியில் கனிமொழியும் போட்டியிடக்கூடும். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. நான்காம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். iPlus தி பவர் ஆஃப் ஐ, இந்தியாவின் #1 LED டிவி பிராண்ட் மற்றும் நான்காம் தூண் இணைந்து வழங்கும் 2026 சட்டமன்ற தேர்தலின் சிறப்பு கருத்து கணிப்பு. 2026 சட்டமன்ற தேர்தல் உங்கள் ஓட்டுக்கள் தான். அடுத்த முதல்வர் யார், அடுத்த 5 ஆண்டுகள் உங்கள் தொகுதியின் MLA யார் என்பதை நிர்ணயிக்கப் போகிறது. இந்த தேர்தல் முடிவுகள் பெரும்பாலும் அந்தந்த தொகுதிகளில் எந்த வகையாக மக்கள் உள்ளார்கள், அவர் முந்தைய தேர்தலில் எப்படி ஓட்டு போட்டார்கள் என்பதை, கடந்த 3 தேர்தல்களில் மக்கள் யாரை வெற்றி பெறச் செய்தார்கள், இந்த முறை யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை களத்தின் அடிப்படையில் நாம் 234 தொகுதிகளையும் 39 பாராளுமன்ற தொகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் 6 தொகுதிகள் என எடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பதை நான்காம் தூண் கணித்துள்ளது. விரிவாக பார்ப்போம். தென்காசியில் உள்ள தொகுதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆண்டாள் கோவில் உள்ள இடம், இது ரிசர்வ் தொகுதி. ராஜபாளையம் நாய்களுக்கு ஃபேமஸ். அடுத்ததாக வாசுதேவநல்லூர் ரிசர்வ் தொகுதி, சங்கரன் கோவில் ரிசர்வ் தொகுதி, தென்காசி, கடயநல்லூர் என 6 தொகுதிகள். இந்த தொகுதியில் சென்ற முறை எப்படி மக்கள் வாக்களித்தார்கள், யார் வெற்றி பெற்றார்கள் என்ற வரலாறை பார்ப்போம். தென்காசியில் நாம் முதலில் காணும் 3 தொகுதிகள் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சங்கரன் கோயில். ராஜபாளையத்தில் அதிமுக 2006இல் 493 வாக்குகளிலும், 2016இல் திமுக கூட்டணி 4802 வாக்குகளிலும், மீண்டும் 2021இலும் திமுக கூட்டணி 3898 வாக்குகளிலும் வெற்றி பெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரை பொறுத்தவரை இதில் பெருமளவில் தாமரைக்கனி வெற்றி பெற்ற தொகுதியாக அதிமுக வசமே இருந்தது. அவர் கடைசியாக திமுகவும் சென்று சேர்ந்திருந்தார். 2006இல் திமுக 6616 வாக்குகளில் முன்னிலை பெற்று வென்றுள்ளது. 2016இல் 36673 வாக்குகளில் அதிமுக வென்றுள்ளது. இந்த ஆண்டாள் கோவில் உள்ள இந்த தொகுதியை 2021இலும் அதிமுக 12738 வாக்குகளில் வென்றுள்ளது. சங்கரன் கோவில், சங்கர நாராயணர் கோவில் உள்ள இந்த பகுதியில் 2006இல் அதிமுக 4412 வாக்குகளிலும், 2016இல் 14489 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. 2021இல் திமுக இத்தொகுதியை 5297 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. அடுத்த 3 தொகுதிகளை காண்போம். தென்காசியில் உள்ள அடுத்த 3 தொகுதிகள் வாசுதேவநல்லூர், கடயநல்லூர், தென்காசி. வாசுதேவநல்லூர் 2006இல் திமுக வசம் இருந்துள்ளது. வெற்றி பெற்ற முன்னணி 6759 வாக்குகள். 2016இல் இது அதிமுகவிடம் சென்றுள்ளது. 18758 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. 2021இல் திமுக கைப்பற்றியுள்ளது. வெற்றி பெற்ற முன்னணி 2367 வாக்குகள். கடயநல்லூரை பொறுத்தவரை 2006இலும் 16இலும் திமுக கூட்டணி வென்றுள்ளது. 2006இல் 4314 வாக்குகள் முன்னணி பெற்றது. 2016இல் 1194 வாக்குகள் மட்டுமே பெற்றது. அதுவே 2021இல் அதிமுக கூட்டணி 24349 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. தென்காசி தொகுதியை எடுத்துக்கொண்டால் திமுக 2006இல் 18658 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. 2016இல் இது அதிமுக வசம் 462 வாக்குகள் மட்டுமே முன்னிலை பெற்று வெற்றி பெற்றுள்ளது. 2021இல் மீண்டும் திமுக வெறும் 370 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. மிகவும் டைட்டாக உள்ளது லீடுகளை பார்க்கும் பொழுது. இந்த முறை யார் வெற்றி பெறுவார்கள், நான்காம் தூணின் கணிப்பு என்ன பார்ப்போம். இந்த முறை என்ன நடக்கும்? தென்காசி தென்காசியை பொறுத்தவரை நமது கணிப்பில் எல்லாமே ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சங்கரன் கோவில், வாசுதேவநல்லூர், கடயநல்லூர் இங்கு 6லுமே அதிமுக வெற்றி பெறும் என்பதாக நமது கணிப்பு உள்ளது. நாம் அடுத்து காண இருக்கும் நாடாளுமன்ற தொகுதி திருநெல்வேலி அல்வா மாவட்டம். திருநெல்வேலியில் உள்ள 6 தொகுதிகள் ஆலங்குளம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், ராதாபுரம். இந்த 6 தொகுதிகளில் சென்ற முறை யார் வென்றார்கள், இந்த தொகுதிகளின் வரலாறு என்ன என்பதை காண்போம். திருநெல்வேலி தொகுதியில் உள்ள முதல் 3 தொகுதிகளாக நாம் பார்ப்பது ஆலங்குளம், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம்.
ஆலங்குளம் தொகுதி தற்போது மனோஜ் கே பாண்டியன் என அதிமுகவில் வெற்றி பெற்றவர் திமுகவிற்கு மாற்றியுள்ளார். முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியனின் மகன். இந்த தொகுதியை 2006 திமுக சார்பில் 6845 வாக்குகளில் ஆலடி அருணாவின் மகள் வெற்றி பெற்றது. பூங்கோதை ஆலடி அருணா வெற்றி பெற்ற தொகுதியாகும். 2016 4754 வாக்குகளில் திமுக வென்றுள்ளது. 2021 அதிமுக சார்பாக மனோஜ் பாண்டியன் 3539 வாக்குகளில் வெற்றி பெற்ற தொகுதி. திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரை 2006, 16, 21 மூன்றிலுமே திமுக வெற்றி பெற்றுள்ளது. 2006 606 வாக்குகளிலும், 2016 601 வாக்குகளிலும், 2021 இதை நன்கு பலம் பெற்று 23,107 வாக்குகள் அதிகம் பெற்று திமுக வெற்றி பெற்று வந்துள்ளது. அம்பாசமுத்திரத்தை எடுத்துக்கொண்டால் 2006 திமுக கைவசம் 15,731 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்ற தொகுதியை 2016 அதிமுக 13,166 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2021 16,915 வாக்குகள் அதிகம் பெற்று தன்வசமே இதை வைத்துள்ளது. அடுத்த 3 தொகுதிகளை பார்ப்போம். நாம் அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளாக பாளையங்கோட்டை, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு எனப்படும் நிறைய தனியார் பள்ளிகள் உள்ளது. நாங்குநேரி, ராதாபுரம் திரு அப்பாவு அவர்கள் தொகுதி. இந்த 3 தொகுதிகளில் சென்ற 3 முறை யார் வென்றார்கள்? 2006, 16, 21 மூன்றிலுமே பாளையங்கோட்டை தொடர்ச்சியாக திமுக வெல்லும் தொகுதியாக உள்ளது. 2006 49,299 வாக்குகள், 2016 15,872 வாக்குகள், 2021 52,141 வாக்குகள் என்று மிக அதிக வாக்குகளில் தொடர்ச்சியாக திமுக கூட்டணி வெல்கிறது. நாங்குநேரி அதுவும் கூட திமுக தொடர்ச்சியாக வெல்லும் தொகுதியாக உள்ளது. 2006 20,075 வாக்குகளிலும், 2016 17,315 வாக்குகளிலும், 2021 16,486 வாக்குகளும் அதிகம் பெற்று திமுக கூட்டணி வென்று வந்துள்ளது. ராதாபுரம் திரு அப்பாவுவின் தொகுதி 2006 10,697 வாக்குகளில் திமுக கூட்டணி வென்றுள்ளது. 2016 வெறும் 49 வாக்குகளில் அதிமுக வென்றுள்ளது. 2021 5,925 வாக்குகளில் அப்பாவு வெற்றி பெற்றார். இந்த முறை யார் வெற்றி பெறுவார்கள் என்று நமது கணிப்பை பார்ப்போம். திருநெல்வேலி தொகுதியில் உள்ள 6 தொகுதிகளில் ஆலங்குளம் திமுக எளிதாக வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. மனோஜ் பாண்டியன் அங்கு போட்டியிடுவார் எனப்படுகிறது. திருநெல்வேலி இந்த முறை திரு நயினார் நாகேந்திரனுடைய பலத்தினால் அதிமுக கைப்பற்றும் என பார்க்கப்படுகிறது. அம்பாசமுத்திரம் மற்றும் ராதாபுரம் இரண்டையுமே கூட வெற்றி பெறும். நாங்குநேரி இழுபறியாக இருக்கிறது. பாளையங்கோட்டை திமுக கோட்டையாக இருந்தது. அதிமுக என்று கணித்தாலும் அது இழுபறி அல்லது திமுக வசமே செல்லும் என்பதாக கணிக்கப்படுகிறது. 4ஆம் தூண் 2026 தேர்தல் கணிப்பு மக்கள் யார் பக்கம் என்பதில் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் நாடாளுமன்ற தொகுதியின் கீழ் வரும் 6 தொகுதிகளில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி. விருதுநகர் என்பது திரு காமராஜர் பிறந்த ஊராகும். இதில் உள்ள 6 தொகுதிகள் திருபுவனம், திருமங்கலம், விருதுநகர், சிவகாசி, சாத்தூர், அருப்புக்கோட்டை என இந்த 6 தொகுதிகள். இந்த 6 தொகுதிகளில் யாரெல்லாம் சென்ற முறை எவ்வளவு லீட் பெற்று வென்றார்கள் என்ற வரலாறை அடுத்த 2 ஸ்லைடுகளில் பார்ப்போம். விருதுநகர் மதுரை அருகே உள்ள இந்த விருதுநகரில் முதலாக 3 தொகுதிகள் திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர். திருப்பரங்குன்றம் தொகுதி தொடர்ச்சியாக அதிமுக வசமே உள்ளது. சமீபத்தில் திரு மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது சென்று 1ஆம் மாறுபடை வீட்டு முருகனை தரிசித்து சென்றார். திருப்பரங்குன்றத்தில் 2006 அதிமுக 12,686 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2016 22,992 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. 2021 தொடர்ச்சியாக 29,489 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. திருமங்கலம் தொகுதியில் திமுக 2006 4,144 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2016 அதிமுக 23,590 வாக்குகள் பெற்று வென்றுள்ளது. 2021 அதிமுக 14,087 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. சாத்தூர் தொகுதியை பொறுத்தவரை திமுக 2006 20,845 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2016 இது அதிமுக கூட்டணிக்கு சென்று 4,427 வாக்குகள் அதிகம் பெற்று வந்துள்ளது. 2021 மீண்டும் திமுக வசம் 11,179 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. அடுத்த 3 தொகுதிகளை பார்ப்போம்.
நாம் விருதுநகர் தொகுதியில் உள்ள அடுத்த 3 தொகுதிகள் காண்பது சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை. சிவகாசி தொகுதியை பொறுத்தவரை 2006 திமுக 9271 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2016 அதிமுக கூட்டணி 14748 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2021 மீண்டும் திமுக 17319 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. விருதுநகர் தொகுதி தொடர்ச்சியாக திமுக வெல்லும் தொகுதியாகவே உள்ளது. 2006 4107 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2016 2870 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. 2021 இந்த முன்னணி என்பது மிக அதிகமாகி 21699 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றது. அருப்புக்கோட்டை தொகுதியும் அதே போல தொடர்ச்சியாக திமுக வெல்லும் தொகுதியாக உள்ளது. 2006 8234 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2016 18054 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2021 39034 வாக்குகள் அதிகம் பெற்று திமுக தொடர்ச்சியாக வென்றுள்ளது. இந்த முறை நமது கணிப்பு என்ன பார்ப்போம். விருதுநகர் தொகுதியில் உள்ள 6 தொகுதிகள். திருப்பரங்குன்றம், நமது முருகன் கோவிலின் 1ஆம் ஆறுபடை வீடு உள்ள இடம். திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர், சிவகாசி இந்த 4 தொகுதிகளிலுமே அதிமுக வெல்லக்கூடும் என்று பார்க்கிறோம். விருதுநகர் தொகுதியை திமுக தொடர்ச்சியாக வெல்லும். அருப்புக்கோட்டை இழுபறியாக உள்ளது. இந்த பகுதிகளில் தவேகாவிற்கும் வாய்ப்பு உள்ளது என்று காணப்படுகிறது. எனவே விருதுநகர் தொகுதியில் 4 தொகுதிகளில் அதிமுகவும் 1 தொகுதியை திமுகவும் வெல்கிறது. 1 தொகுதி இழுபறி. இங்கு தவேகா நல்ல போட்டி கொடுக்கிறது என்பதே நமது கணிப்பாக உள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் தொகுதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி. இதன் கீழ் வரும் 6 தொகுதிகள் கோவில்பட்டி, விளாத்திகுளம், ஒட்டப்பிடாரம் ரிசர்வ் தொகுதி, ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூர். இந்த 6 தொகுதிகளில் சென்ற முறை யார் வென்றுள்ளார்கள் வரலாற்றை காண்போம். தூத்துக்குடியில் உள்ள கோவில்பட்டியில் தொடர்ச்சியாக அதிமுக வென்று வருகிறது. 2006 12339 வாக்குகளிலும் 2016 428 வாக்குகளும் வெற்றி பெற்றது. 2021 மீண்டும் 12403 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. விளாத்திகுளத்தை பொறுத்தவரை 2006 16 அதிமுக வென்றுள்ளது. 7654 வாக்குகளிலும் 18818 வாக்குகளிலும் வென்றது. ஆனால் 2021 திமுக 38549 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரை 2016 திமுக 20908 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2021 50310 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. இந்த தொகுதி நாடாளுமன்றம் என்ற வகையில் கனிமொழி வெற்றி பெற்ற தொகுதி, சட்டமன்றம் என்னும் பொழுது கீதா ஜீவன் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி என்று காண்போம். அடுத்த 3 தொகுதிகள். தூத்துக்குடி தொகுதியில் அடுத்த 3 தொகுதிகள் திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம். திருச்செந்தூர் முருகன் அருள்பாலிக்கும் இடமாகும். இந்த தொகுதியில் 2006 13916 வாக்குகள் அதிமுகவும் 2016-21 திமுகவும் வெற்றி பெற்றுள்ளது. திமுகவில் இப்பொழுது அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று வருகிறார். 26001 வாக்குகளில் 2016 2021 25263 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளார். இந்த தொகுதியில் கனிமொழியும் போட்டியிடக்கூடும் என்பதாக ஒரு ரூமர் உள்ளது. ஸ்ரீவைகுண்டம் தொகுதி இது 2006 திமுக கூட்டணி 1632 வாக்குகள் வெற்றி பெற்றுள்ளது. 2016 அதிமுக கூட்டணி 3531 வாக்குகளில் வென்றுள்ளது. 2021 திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சியின் ஊர்வசி செல்வராஜ் அவர்கள் 17372 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். இவர்தான் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் வாடகை கொடுக்காமல் இங்கே குயின்ஸ்லாந்தை ஆக்கிரமித்துள்ளவர். ஒட்டப்பிடாரம் எஸ்சி தொகுதியை பொறுத்தவரை 2016 493 வாக்குகளில் இரட்டை இலை அதிமுக கூட்டணியும் 2021 8510 வாக்குகளில் திமுகவும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த முறை யார் வெல்வார்கள்? தூத்துக்குடி தமிழகத்தின் ஒரு துறைமுக நகரம். இங்கே ஸ்டெர்லைட், ஸ்பிக் மற்றும் பல ஃபேக்டரிகள் உள்ள இந்த மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகள் கோவில்பட்டியிலும் ஒட்டப்பிடாரத்திலும் அதிமுக வெல்கிறது என்று காண்கிறோம். மீதமுள்ள 4 தொகுதிகள் விளாத்திகுளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம் 4ஐயுமே திமுக கைப்பற்றும். எனவே தூத்துக்குடியை பொறுத்தவரை 6இல் 4 தொகுதிகள் திமுகவும் 2 தொகுதிகள் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெறும் என்று நாம் கணிக்கிறோம். நம்மளுடைய கருத்து கணிப்பு நிகழ்ச்சிக்கு 4ஆம் துண் நேயர்கள் அனைவருமே பேராதரவு தந்துட்டு இருக்கீங்க. இதே போல தொடர்ந்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment.